கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு விசை கூட நான் உங்களை அறிக்கையிடும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிக்கையிடும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. குலேசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் பூரணனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று அறிக்கையிட்ட நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து இந்த வசனத்தின் மூலம் அறிக்கையிடுங்கள். தேவத்துவத்தின் பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், கிறிஸ்தியேசுவின் மகிமையினால், தேவத்துவத்தின் மகிமையினால், தேவ வல்லமையின் ஐஸ்வர்யத்தினால், அங்கே இருக்கிற தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்த சகல மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் பூமியில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் குறைவுகளும் சந்திக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையினால் உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. பாருங்கள், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், எல்லாவற்றிற்கும் அதிகாரிக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விசுவாசித்து நீங்கள் இப்படி அறிக்கையிடுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிஷ்யா இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அதனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகலமும் எனக்கு இன்றைக்கு கிடைத்து விட்டது. நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவராயிருக்கிறேன். எல்லா ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனக்கு எந்த குறைவும் இல்லை. நான் சகலமும் பரிபூரண ஆசீர்வாதத்தை அவர் மூலம் பெற்றுக்கொண்டேன். அவர் பரிபூரணராய் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதை நான் மறுபடியும் பிறந்தபடினால் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடினால் அதை இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்குங்கள். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு எல்லாம் பதிலை இன்றைக்கு காண்பீர்கள். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்கள் கைகள் வந்து சேரும். எதிர்பார்த்திருக்கிற ஆரோக்கியத்தை, பலனை, ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். சத்துரு கண்டு நடுங்குவான். காரியங்கள் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிறார். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் சகல பரிபூரணத்தையும் உங்களுக்காக தருகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.